வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை கலாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல சந்தியா ரகம் சீரியல் 5 மணிக்கு வரப்போகுது, அதை பத்தியும் அண்ட் ஜி தமிழ் இந்த தடவை விஜய் டிவியை வந்து முந்திருச்சு. அது எதுல முந்திருச்சுனும், ஜனநாயகன் மூவி ரைட்ஸ் யார்கிட்ட போயிருக்கணும், அண்ட் இந்த ஜி தமிழ் சீரியல் 500 எபிசோட் ரீச் ஆனதுக்கு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அது எந்த சீரியலும் அண்ட் ஜி தமிழோட பல சீரியல்ஸோட டே வைஸ் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துடலாமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜி தமிழ் சீரியல்ஸோட டேட் வைஸ் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 6 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிற கெட்டிமேல பாருங்க, வாரம் வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய ரேட்டிங் வந்து 2.5 மேல வாங்கியிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நல்லா ரேட்டிங் வாங்குதான்னு சொல்லி. அடுத்து வீரா சீரியல்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 3.92 அண்ட் இந்த வாரம் நியர்லி வந்து 3 days வந்து 4க்கு மேல வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. இப்படியே தொடர்ந்து போனா கண்டிப்பா மகாநதி சீரியலை டிஃபீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சின்னஞ்சிறுக்கி 4.67. இந்த வாரத்துல அதிகமா ரேட்டிங் வாங்கி இருக்கிறதுனா அது இதுதான், போன வாரத்தை காட்டிடும். செமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. அடுத்து வந்து அண்ணா 5.07. போன வாரத்தோட இந்த வாரம் குறைஞ்சிட்டாங்க, பட் மோர் ஆர்லெஸ் வந்து டிஆர்பி ரேட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து அயலி, இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. பட் சாட்டர்டே ரேட்டிங் மட்டும்தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் குறைச்சிருச்சு. மற்ற வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாக தான் இருக்கு. அண்ட் எப்பயும் போல உங்களோட ஃபேவரைட்டான கார்த்திகை தீபம், இதுவும் மோரல்லஸ் செம்மையா தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சாட்டர்டே குறைஞ்சதுனால ஆவரேஜ் வந்து 5.36 குறைஞ்சு போச்சு. இந்த வாரம் செமையான இன்ட்ரெஸ்டிங் ட்ராக் இருக்குங்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்து ஒரு 5.89 இல்ல 6 கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாரிஜாதம் 4.55, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சாட்டர்டே ரேட்டிங் தான் வந்து ரொம்பவே குறைச்சு விட்டுரு. அடுத்து சந்தியா ரகம் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு காலத்துல எல்லாம் வந்து 4.5 அடிச்சிச்சு. ஈவன் 10 PM ஸ்டாண்ட் கூட ஸ்லாட் லீடர்லாம் இருந்துச்சு, நல்லா டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு. பட் வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. சாட்டர்டே ரேட்டிங் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு, ஏன்னு தெரியல. அடுத்து வர வர வாரங்கள்ல பார்ப்போம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது. ஈவன் பிக் பாஸ் தான் இருக்கு, பட் டிஆர்பி ரேட்டிங் கம்மியாச்சுன்னு தெரியல. அடுத்து எந்த சீரியல் 500 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 500 எபிசோடு வந்து செலிப்ரேட் பண்றதுக்காண்டி வீரா சீரியல் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட டெக்ஸ்டைல் ஷாப்ல செமையா வந்து காமெடி தான் நடந்திருக்கு. அந்த வீடியோ வந்து இப்ப நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்களேன். செமையா வந்து மாறன்லாம் வந்து கலாய்ச்சிருப்பாங்க, வில்லியான விஜய செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சந்தியாரங்கம் சீரியல் இந்த வாரம் 5 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுதான்னு கேட்டா ஆமாம். பிகாஸ் ஜீ தமிழ்ல வாரம் வாரம் வந்து சண்டே ஸ்பெஷல்னு 5 PM வந்து ஒரு சீரியலோட 2 hours ஸ்பெஷல் எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வாரம் சந்தியா ரகம் டெலிகாஸ்ட் ஆக போது மறக்காம போய் சண்டே 5 PM போய் பார்த்துருங்க. அண்ட் ஜீ தமிழ் விஜய் டிவியை முந்திட்டாங்களான்னு கேட்டா ஆமா மக்களே. அர்பன் மார்க்கெட்ஸ்ல விஜய் டிவி வந்து செகண்ட்ல இருந்தாலும் ரூரல்ல மீண்டும் விஜய் டிவியை தோக்கடிச்சுட்டு ஜீ தமிழ் 2வது இடத்தை கைப்பற்றிட்டாங்க. எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடா சன் டிவி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் போத் அர்பன் ரூரல் அண்ட் அர்பன் பிளஸ் ரூரல். ஆனா ரூரல் மார்க்கெட்ல ஜி தமிழ் செகண்ட் பிளேஸ்ல வந்து புடிச்சுக்கிட்டாங்க விஜய் டிவியை பின்னுக்கு தள்ளி. அண்ட் ஜனநாயகன் மூவி ரைட்ஸ் ஃபைனலா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யார்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லி. அது ஜி தமிழ் கிட்ட தான் இருக்கு ஜனநாயகன் மூவி ரைட்ஸ். ஃபைனலா ஜனநாயகன் மூவி ரைட்ஸை வாங்கியிருக்கிறது வந்து ஜி தமிழ் தான். ஸோ கூடிய விரைவில் டெலிகாஸ்ட் ஆயிரும் ஜி தமிழ். மோஸ்ட்லி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியோ எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்தது உங்களை சந்திக்க மக்களே, பை பாய்.